ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மண்ணாக இருந்ததுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர அளவுக்கு எடுத்துக்குவோம். விசில் விட்டு முடிச்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்குவோம். நான் ரொம்ப மெலிசாக கட் பண்ணுறேன். குறுக்க எதுவுமே வெட்டலை. ஒரே நேராக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பட்டை மிளகா, அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இல்லை, வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியும். கருவேப்பிலையை போய் பார்த்தா பறிக்க முடியல. சரி, ஓகே, வெங்காயத்தை வதக்கிடுவோம் அப்படின்னு வதக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாங்கிறதுனால இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும். கிரேவி மாரி மீன்ஸ் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃப்ரை ஆகி இல்லாமல் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் மூடி போட்டு அதை அப்படியே வச்சுருங்க. இதை நம்ம தயிர் சோறுக்கெலாம் நம்ம தொட்டுக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அந்த மசாலாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சூடான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.